ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். தேவன் உங்களுக்கு அடைக்கலம் தருவார். தேவன் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நண்பர்கள், உறவினர்கள், பெற்றோர்கள் யாரோ அடைக்கலம் கொடுக்காமல் போகலாம், ஆனால் உங்களுக்கு அடைக்கலம் தருகிற ஒரு தேவன் இருக்கிறார். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு அவர் சொல்லுகிறார். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். அடிக்கடி நாம் தியானிக்கிற வார்த்தை தான். ஒரு வெளிநாட்டில் நடந்த சம்பவம், பயங்கர புயல் மழை, திடீரென்று புயல் மழை. அதில் நனைந்து கொண்டு வந்தவர், அவருக்கு அதுக்கு மேலே போக முடியல, அடைக்கலம் தேடினார். எங்கே போகணும்னு தெரியலை, ஒதுங்கிறதுக்கு ஒரு இடமே இல்லை. திடீரென்று ஒரு ஆலயத்தின் சத்தம் கேட்கிறது, பாட்டு சத்தம். இவர் அதெல்லாம் ரொம்ப பிடிக்காது. ஆனால் எப்படியாகிலும் மலைக்கு தப்பணும் அப்படின்னு சொல்லி உள்ளே போன போது பாடல் இனிமையாக இருந்தது. அங்கே ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். ரொம்ப படித்தவர் அல்ல, யதார்த்தமாக சொன்ன காரியத்தை திருப்பி சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இவருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அன்னைக்கு தன் வாழ்வை ஒப்பு கொடுத்தார். மலைக்கு அடைக்கலமாய் போனார், ஆனால் கர்த்தரே அவர் வாழ்வை மாற்றினார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் பெரிய பிரசங்கியார், பிரசங்க வீரங்கின்னு சொல்லலாம். அவர் காலத்தில் அவருக்கு நிகர யாருமே இல்லை. தேவ சமூகத்தில் ஆராதனையில் அடைக்கலம் தேடி போன ஒரு தேவ மனிதனை ஒரு பெரிய ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்றினார். லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அடைக்கலமாய் வந்தவனுக்கு ரூத்துடைய சம்பவத்தில் வாசிக்கும் போது கணவன் மரித்து போனார்கள், மாமனார் இல்லை, வாழ்க்கையில் விதவை, மாமியார் விதவை. ஆனால் போவாசோடு வயலுக்கு போன போது வார்த்தை என்ன வருகிறது? அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. போவாஸ் வயலில் ஒரு நிறைவான பலன் கிடைத்தது போல இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வயல் தான் சபை. சபைக்கு வருகிற உங்களுக்கு, ஜெபிக்க, ஆராதிக்க, துதிக்க வருகிற உங்களுக்கு அடைக்கலம் உண்டு. ஆமென். நிச்சயமாய் அடைக்கலம் உண்டு. வாசிக்கலாம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அவரே தஞ்சமானவர். சங்கீதம் 9:9. நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சங்கீதம் 9:9. கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலத்தை தருவார். தேவனுடைய அடைக்கலத்தை சார்ந்து வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். மனிதர்களிடத்தில் அடைக்கலம் தேடி வெட்கப்பட்டிருக்கலாம், நீர் அடைக்கலம் கொடுப்பீராக. ஏசப்பா, நீர் கொடுக்கிற நல்ல அடைக்கலத்திற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதியும், நன்மை கிருபை தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு நாளுடைய கிருபை தாங்கட்டும். God bless you. Have a nice day.